ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் பொதுமக்களை சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இது தொடர்பான விவரங்களோடு நமது செய்தியாளர் அருளரசன் இணைகிறார். வணக்கம் அருளரசன், விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. இந்திய கூட்டணி கட்சியின் அரக்கோணம் நாடாளுமன்ற வேட்பாளர் ஜெகத் ரட்சகனுக்கு ஆற்காடு பகுதியில் பெண்கள் ஆரத்தி முகடும் சுட்டி உற்சாக வரவேற்பு அளித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆற்காடு கிழக்கு ஒன்றியத்துக்குட்பட்ட முப்பத்துவெட்டி, சாத்தூர், மாங்காடு, காஞ்சிபுரம், லப்பைப்பேட்டை, லாடாவரம் உள்ளிட்ட பல்வேறு கிராம பகுதியில் இன்று இந்திய கூட்டணி கட்சியின் அரக்கோணம் நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் கிராம பொதுமக்களை சந்தித்து பிரச்சாரம் மூலமாக வாக்குகளை சேகரித்தார். முன்னதாக முப்பத்துவெட்டி பகுதிக்கு வருகின்ற அவருக்கு பெண்கள் பலரும் ஆரத்தி அளித்தும் பூ மாலையை அணிவித்து மகுடம் சூட்டி கட்சி தொண்டர்கள் பட்டாசு எடுத்து உற்சாகத்துடன் வரவேற்பு அளித்தனர். பின்னர் பிரச்சார கூட்டத்தில் பேசிய வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் தமிழக முதல்வர் மகளிர் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தவர் எனவும் நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் மோடியை அகற்றுவதே தேர்தலின் முக்கிய நோக்கம் என்று கேஸ், டீசல் மற்றும் பெட்ரோல் விலை குறைக்கப்படும் என தமிழக முதல்வர் தேர்தல் வாக்குறுதியில் கூறியுள்ளார். மகளிர் உதவி சகோதரியாகவும் தாயாகவும் பாவித்து உங்களுக்கு உதவித்தொகையை வழங்கி வருவார் என கூட்டத்தின் மத்தியில் ஜெகத் ரட்சகன் பேசிய செயல் அனைவரையும் வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் ஆற்காடு பகுதிக்கு உட்பட்ட அனைத்து இடங்களிலும் இன்று ஜெகத் ரட்சகன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வாக்கு சேகரித்து வருகிறார். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி அருளரசன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.